வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மின் கட்டணம் செலுத்த மே 31ஆம் தேதி வரை அவகாசம் அளித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மின் கட்டணம் செலுத்த கடைசி தேதி 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை இருந்தால் 31ஆம் தேதி வரை செலுத்தலாம். அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரணமாக முதல் தவணையாக 2000 ரூபாய் அளிக்கும் திட்டத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஒரு நாளைக்கு 200 பேருக்கு காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை வழங்கப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் தேர்தலில் திமுக சார்பில் அப்பாவு போட்டியிடுவார் என திமுக அறிவித்துள்ளது. துணை சபாநாயகராக தற்காலிக சபாநாயகர் கு. பிச்சாண்டி போட்டியிடுகிறார் என திமுக தலைமைக் கழகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 28,978 பேருக்கு கொரோனா கண்டறியப்பட்டுள்ளது. சென்னையில் 7,149 பேருக்கும் பிற மாவட்டங்களில் புதிதாக 21,818 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிப்ரவரி 2021 நடைபெற்ற தேர்வில் முறைகேடு புகார்கள் எழுந்ததால் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் மாணவர்களுக்கு மீண்டும் ஆன்லைன் வாயிலாக தேர்வு நடத்தப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவித்துள்ளார். அதிமுகவை சேர்ந்த கே. பி. முனுசாமி மற்றும் வைத்தியலிங்கம் ஆகியோர் மாநிலங்களவை உறுப்பினரை ராஜினாமா செய்தனர். சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்றதால் இருவரும் எம்பி பதவியை ராஜினாமா செய்தனர். கடும் இழுபறிக்கிடையே தமிழக சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கொரோனா சிகிச்சைக்காக முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தின் கீழ் தனியார் மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சை அளிப்பது தொடர்பாக தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அமைச்சர்கள் தங்கள் துறையில் தவறு செய்தால் பதவியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படாது என்று உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 142 இடங்களில் ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். விரைவில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான தேதி அறிவிக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 9 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்த தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. காவலர் பயிற்சி துறையில் இருந்த ஷக்கீல் அக்தர் CBCID DGPயாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை DGPயாக கந்தசாமியும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் பாஜகவை சேர்ந்த வெங்கடேசன், அசோக் பாபு, VP ராமலிங்கம் ஆகியோரை நியமன MLAக்களாக மத்திய அரசு நேரடியாக அறிவித்துள்ளது. சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனை மாற்றாதது திருப்தி அளிக்கிறது என்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு கருத்து தெரிவித்துள்ளது. கொரோனா விவகாரத்தில் மத்திய அரசு படுதோல்வி அடைந்துவிட்டதாக சோனியா காந்தி விமர்சித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டம் இன்று காலை 10 மணிக்கு கூடுகிறது. புதிதாக தேர்வு செய்யப்பட்ட அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினர்களும் இன்று பதவியேற்க உள்ளனர். மேற்கு வங்கத்தின் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக பாஜகவின் சுவேந்து அதிகாரி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞராக ஆர். சண்முகசுந்தரம் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழகம் முழுவதும் முழு ஊரடங்கு நேற்று முதல் அமல்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் சென்னையில் உள்ள முக்கிய சாலைகளில் ஆள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. மருத்துவ பணியாளர்களுக்கு போதிய மருத்துவ உபகரணங்களை தமிழக அரசு வழங்க வேண்டும் என அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன், பிரபல தெலுங்கு நடிகர் ஜூனியர் NTR ஆகியோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அசாமின் 15வது முதல் அமைச்சராக ஹிமந்த பிஸ்வா சர்மா நேற்று பதவியேற்றார். கொரோனா நிவாரண நிதிக்காக சன் டிவி நிறுவனம் 30 கோடி ரூபாய் வழங்கியுள்ளது. 7 தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 தினங்களில் மட்டும் 855 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு ஆக்சிஜன் தடுப்பூசி மற்றும் மருந்து சப்ளைக்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் 300க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் துணை மருத்துவர்களுக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பெருந்தொற்று சூழ்நிலையால் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவிக்கான தேர்தல் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் பெரும்பான்மை இழந்துள்ள பிரதமர் KP சர்மா ஓலி தலைமையிலான அரசு நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் தோல்வியடைந்தது.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.